கடல் பாம்பு எப்பயில இருந்து ப்ரோ தண்ணிக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சது? எப்பயில இருந்துன்னா கிட்டத்தட்ட 6 கோடியிலிருந்து 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அது முன்னாடி வரைக்கும் அதுவும் வந்து நிலத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தது. மிச்ச பாம்புனால தரையில வாழ முடியுது, நிலத்துல வாழ முடியுது. ஆமா. இந்த பாம்புனால நீர்ல வாழ முடியுது. இப்போ இந்த பாம்பை தூக்கி அங்க விட முடியுமா, அந்த பாம்பை தூக்கி இங்க விட முடியுமா, ரெண்டால சஸ்டெயின் பண்ண முடியுமா? சரி ப்ரோ, இப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுல, அதுக்கு முக்கிய காரணம் இனச்சேர்க்கை. இனச்சேர்க்கையை பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நிலத்துல வந்து பாம்புகள் வந்து தனித்தனியா இனச்சேர்க்கை பண்ணும். ஒரு இடத்துல ஒரு இனச்சேர்க்கை நடக்குது, மேட்டிங் நடக்குதுன்னா அதே இடத்துல நிறைய பாம்புகள்லாம் இருக்காது. ஒரு பாம்பு இருக்கும், ஒரு பெண் பாம்பு, அதை சுத்தி வேணா ஒரு 5-6 ஆண் பாம்புகள் வேணா மேட்டிங் பால் மாதிரி சுத்தி ஒரு பெண்ணுக்காக சண்டை போட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வேணா நடக்குமே ஒழிய நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் அப்படின்னு ஒரே இடத்துல இருக்காது. ஆனா இந்த கடல் பாம்புகள்ல அப்படி கிடையாது. சில மீனவர்கள் எல்லாம், சில மாலுமிகள் எல்லாம் கப்பல்ல போகும்போது பார்த்ததாவே சொல்லியிருக்காங்க. பல கிலோமீட்டர் நீளத்துக்கு கூட பல பாம்புகள் பக்கத்துல நிறைய பாம்புகள் இனச்சேர்க்கை பண்ணதை அவங்க பார்த்துருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல சுறாக்கள் இதை வேட்டையாடிடக்கூடாது. அப்ப மொத்தமா ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடல் பாம்புகள் இருந்தா மற்ற உயிரினம் அங்க வராது, பயப்படும். ஸோ அதனாலையும் இது வந்து எல்லாமே சேர்ந்து கடல்லையும் வந்து இனச்சேர்க்கை பண்ணும். இதுக்கான இனச்சேர்க்கைக்கான காலம்னு எதுவும் இருக்கா, இல்லை ரேண்டமா எப்பனாலுமா? இதுல ஏதாச்சும் சுவாரஸ்யமா இப்படி ஒரு இன்சிடென்ட் எந்த இதுலையுமே நடந்ததில்லை அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இருக்கு. போன வீடியோவில் கடல் பாம்போட வாழ்க்கை முறை, அதோட சுவாரஸ்யமான விஷயங்கள், என்னென்ன நிறங்கள்ல இருக்கு, எப்படியெல்லாம் அது வாழுது, எப்படி தண்ணியிலே அதால் வாழ முடிஞ்சு அப்படின்றத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் கடல் பாம்போட இனச்சேர்க்கை முறையை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோ, அந்த வீடியோவிலேயே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அதை இந்த வீடியோவில் கேட்குறேன். கடல் பாம்பு எப்பயில இருந்து ப்ரோ தண்ணிக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சது? எப்பயில இருந்துன்னா கிட்டத்தட்ட 6 கோடியிலிருந்து 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான். அது முன்னாடி வரைக்கும் அதுவும் வந்து நிலத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இங்க நிலத்துல வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும் போது, உதாரணத்துக்கு 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டைனோசர் அழிஞ்சுதா. டைனோசர் அழிஞ்ச உடனே என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, இங்க வந்து சரியா வந்து உணவு கிடைக்காம போக ஆரம்பிக்குது. சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து பெருக ஆரம்பிக்குது. அந்த மாதிரிதான் பாம்பு இனமும் வந்து அதிகமா வந்து பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு இனம் அதிகமா இருந்தா அதுக்கு தேவையான உணவு அதிகமா தேவை. அப்ப அதிகமான உணவு தேவைன்னா, இப்போ நிறைய பாம்புகள் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதுக்கு எலி, தவளை, இது மாதிரி உணவு தேவை. இது மாதிரி உணவுகளை இது வேட்டையாடி தீர்த்துருச்சுன்னா அது இன்னும் சில உயிர் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த இனம் வந்து பெருகிருச்சுன்னா இது அழிய ஆரம்பிச்சிரும்ல. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருது. அப்ப இந்த கடல் ஓரங்கள்ல பாம்புகள் வாழ்ந்திருக்கும்ல, தீவுகள்ல நிலத்துல வாழ்ந்த பாம்புகள், அது வந்து உணவு கிடைக்காம மெல்ல வந்து கடல் பக்கத்துல வர்றது. அப்ப வந்து மீன்கள் இருக்கும், கடல் தவளைகள் இருக்கும், நண்டுகள், இது மாதிரிலாம் வரும்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வேட்டையாடுறது. ஸோ அப்படி வேட்டையாடி அது வந்து பழக்கமாக ஆரம்பிச்ச உடனே, ஆஹா இங்க வந்து நமக்கு வந்து இது கிடைக்குது, கிடைக்குதுன்னு பாம்புகளுக்கு தோண ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா பாம்புகள் வந்து தண்ணிக்குள்ள வந்து போக ஆரம்பிக்குது, கடல் நீர்ல. அதனாலதான் இந்த கடல் நீருக்குள்ள இது போயிட்டாலும் இப்ப வரைக்கும் கூட மீன்களுக்கு இருக்கிற மாதிரி செவில்கள் இல்லாம இவைகளுக்கும் வந்து நுரையீரல் தான், நமக்கு மாதிரியே நிலத்துல வாழ்ற உயிரினங்கள் மாதிரியே இவைகளுக்கு அதனாலதான் நுரையீரல் இருக்கு. அப்ப சாப்பாடு டிமாண்ட் தான் மெயினான காரணம். சாப்பாடு தான் வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த வெப்பம், பயங்கர வெப்பம் இருந்தா ஒருவேளை பாம்புகள்னால வாழ முடியாதுன்னா அப்ப அது வந்து கொஞ்சம் நீரை தேடியும் வந்து போகுது. ஸோ இது மாதிரி சில காரணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் அது வந்து கடல்ல வாழ்றதுக்கு அடாப்ட் ஆகுற மாதிரி வந்து மாறிடுச்சு. இப்படியே வந்து பரிணாம வளர்ச்சியில அப்படி போன சில வகைகள் வந்து இப்ப கடல் பாம்புகளா மாறி அந்த சீ ஸ்னேக்ஸா வந்து இருக்குது. சரி ப்ரோ, இப்போ மிச்ச பாம்புனால தரையில வாழ முடியுது, நிலத்துல வாழ முடியுது. இந்த பாம்புனால நீர்ல வாழ முடியுது. இப்ப இந்த பாம்பை தூக்கி அங்க விட முடியுமா, அந்த பாம்பை தூக்கி இங்க விட முடியுமா, ரெண்டால சஸ்டெயின் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்ற சொல்றேன். ஒரே நாள்ல பரிணாம வளர்ச்சி அப்படின்றது நடக்கல. நான் சொல்லியிருக்கேன் 6 கோடி ஆண்டு அப்படின்னு. அப்ப லட்சக்கணக்கான ஆண்டுகளா கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே வந்து உடல் அமைப்பு, அதனுடைய உணவு முறை எல்லாமே மாறி இருக்கு. இப்ப நம்ம இந்தியாவுல தமிழ்நாட்டிலேயே நம்ம சாப்பிடுற அரிசி
உணவு, அதே மாதிரி பஞ்சாப்ல கோதுமை உணவு மாறும். இப்ப நம்ம அடிக்கடி அவங்க மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாலோ, அவங்க நம்மள மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாலோ அவங்க அடாப்ட் ஆகுறது கஷ்டம், சில பேருக்கு சேராது. அதே மாதிரி இந்தியா, அதுக்கப்புறம் வந்து சைனா கம்பேர் பண்ணுவோம். அங்க இருக்கிற உணவு முறை இருக்குல்ல, நூடுல்ஸ், அதை நம்ம சாப்பிட்டா நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இங்க இருக்கிற ரைஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ உணவு பழக்கம் இங்க வெறும் உணவு பழக்கம் மட்டுமே கொஞ்சம் மாற்றம் இருந்தாலே மனிதர்களுக்குள்ள எல்லாமே ஒரே மாதிரி இருந்து கூட அவங்களால சஸ்டைன் பண்றது கஷ்டமா இருக்கா. அதே மாதிரி தான் இங்க ஒரு வெப்பநிலை இருக்கு. இங்க நம்ம வாழ்ந்துட்டு நம்ம சடனா போய் யூரோப்புக்கு போய் அங்க நல்லா குளிர் நிறைஞ்ச இடத்துக்கு போனோம்னா நம்மளால அந்த குளிரை தாங்க முடியாது. ஆனா அங்க இருக்கிறவங்க வெறும் கோட்டை போட்டு அந்த குளிரை தாங்கிடுவாங்க. ஆனா அவங்களால இங்க வந்து வெயில் தாங்க முடியாது. அப்ப சீக்கிரமாவே வயசான பெரியவங்க எல்லாம் இருந்தா இங்க இருந்து அங்கேயோ அங்க இருந்து இங்கேயோ இந்த ஏசியோ ஹீட்டரோ உதவி இல்லாம இருந்தா மனுஷங்களே வந்து இறந்து போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அப்ப ஒரு அடாப்டேஷன் அப்படின்ற எப்ப நடக்குது, நீங்க ஒரு இடத்துல இருந்து வீடு மாதிரி இன்னொரு இடத்துக்கு போறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, தண்ணி சேரலன்னு சொல்லுவீங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி குடிச்சு பழகிருச்சுன்னா என்ன நடக்கும், உங்களுக்கு சேர சஸ்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும், அடாப்ட் ஆகிக்கிறோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, அதுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அப்படின்னு அது எல்லாமே அதே தண்ணியை குடிச்சு அதே இடத்துல வாழ பழகிருச்சுன்னா அதனுடைய டிஎன்ஏவிலேயே அது வந்து பதிஞ்சிரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி அங்க வாழ்றதுக்கு அடாப்ட் ஆயிரும். இந்த அடாப்டேஷன் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பாம்புகள் வந்து நிலத்திலிருந்து கடலுக்கு போக ஆரம்பிச்ச உடனே ஒரே நாள்ல எல்லாமே மாறிடல. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இருந்த சவால்கள்னு இருக்கும்ல, கடல்ல இதெல்லாம் சவால் இருக்கு. அத உதாரணத்துக்கு வந்து சுறாக்கள் வந்து பாம்புகளை வேட்டையாடிடும். அப்ப அதுல இருந்து இது எப்படி தப்பிக்க முடியும்? அதே மாதிரி இதனால மீனை வந்து வேகமா ஓடி பிடிக்க முடியாது. அப்ப இது மறைஞ்சிருக்கணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, இதுக்கு விஷம் ஜாஸ்தி தேவை, அப்பதான் கொத்துன உடனே சாகும், அப்பதான் இது வந்து மற்ற மீன்கள் மாதிரியான உயிரினங்களை முழுங்க முடியும். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து மெல்ல மெல்ல பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அதனால எடுத்த உடனே கடல்ல இருக்கிறது நிலத்துலையும் நிலத்துல இருக்கிற கடல்லையும் போட்டா அவைகள்னால வாழ முடியாது. அவைகளே கொஞ்சம் கொஞ்சமா வேற வழியே இல்லாம மாறும்ல. நிலத்துல வாழ்றதுக்கே வழி இல்லைன்னு கடலை தேடி போக ஆரம்பிக்கும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறிட்டே இருக்கும். அதுவும் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 1 வருஷம் 2 வருஷமும் கிடையாது, பல லட்சக்கணக்கான வருஷங்கள் போக போகதான் பரிணாமம் வந்து முழுசா நடக்கும். அதனால இப்ப இருக்கிற கடல் பாம்புகள் இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட வந்து சில ஆண்டுகள் வரைக்கும் ஒரு 4-5 வருஷம் வந்து வாழும். சில பாம்பு இனங்கள் கடல்ல 10 வருஷம் கூட வாழுது. ஆனா ஆரம்பத்துல இது எடுத்தோடனே கடலுக்கு போயிருக்கும்ல, எடுத்தோடனே அவ்வளவு காலம்லாம் இதனால வாழ முடிஞ்சிருக்காது. ஏன்னா நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா டக்குன்னு நிலத்துல இருந்து டக்குன்னு நீருக்கு போறது ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம். அங்க இருக்கிற சவாலும் மற்ற விலங்குகள்கிட்ட இருந்து இது தப்பிக்கவும் செய்யணும் கடல்ல. ஸோ அதுவும் வந்து இதுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கு. சரி ப்ரோ, இப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சுல, அதுக்கு முக்கிய காரணம் இனச்சேர்க்கை. இனச்சேர்க்கை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இதனோட இனச்சேர்க்கை பத்தி பார்த்தோம்னா, பொதுவா பாம்புகள்னாலே அது வந்து பெண் பாம்புகள் அதனுடைய உடம்புல இருந்து ஃபெரமன்ஸ் என்ற ஒரு கெமிக்கலை வெளியிட்டு அந்த வாசனை மூலமா ஆண்களை வந்து ஈர்க்கும். அதே மாதிரிதான் இந்த கடல் பாம்புகளும் வந்து இந்த மாதிரி வாசனையை வெளியிட்டு ஈர்க்கும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, நிலத்துல வந்து பாம்புகள் வந்து தனித்தனியா இனச்சேர்க்கை பண்ணும். ஒரு இடத்துல ஒரு இனச்சேர்க்கை நடக்குது, மேட்டிங் நடக்குதுன்னா அதே இடத்துல நிறைய பாம்புகள்லாம் இருக்காது. ஒரு பாம்பு இருக்கும், ஒரு பெண் பாம்பு, அதை சுத்தி வேணா ஒரு 5-6 ஆண் பாம்புகள் வேணா மேட்டிங் பால் மாதிரி சுத்தி ஒரு பெண்ணுக்காக சண்டை போட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி வேணா நடக்குமே ஒழிய நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் அப்படின்னு ஒரே இடத்துல இருக்காது. ஆனா இந்த கடல் பாம்புகள்ல அப்படி கிடையாது. ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான கடல் பாம்புகள் வந்து இனச்சேர்க்கை பண்ணும் அந்த சீசன் வரும்போது. சில மீனவர்கள் எல்லாம் சில மாலுமிகள் எல்லாம் கப்பல்ல போகும்போது பார்த்ததாவே சொல்லியிருக்கிறாங்க. பல கிலோமீட்டர் நீளத்துக்கு கூட பல பாம்புகள் பக்கத்துல நிறைய பாம்புகள் இனச்சேர்க்கை பண்ணதை அவங்க பார்த்துருக்குறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுதுன்னா, இது கடல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடம். இப்ப அவங்க இனச்சேர்க்கை பண்ணணும்னா நிறைய பவளப்பாறைகள் நிறைஞ்ச இடம், அது ஈஸியா மறையக்கூடிய இடம், அந்த மாதிரி இடத்தை தேடிதான் போகும். அப்ப எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இடம் ஒரே இடம் தானே, அந்த மாதிரி அந்த கடல் பகுதிக்கு போயிடும். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இனச்சேர்க்கையில ஈடுபடுறது இந்த மற்ற உயிரினங்கள் மாதிரி இல்லாம பாம்புகள் வந்து சில நிமிடங்கள்ல இருந்து சில மணி நேரம் வரைக்குமே அது வந்து விந்தணுத்துக்களை பெண்ணுக்குள்ள செலுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல சுறாக்கள் இதை வேட்டையாடிடக்கூடாது. அப்ப மொத்தமா ஒரே இடத்துல
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடல் பாம்புகள் இருந்தா மற்ற உயிரினம் அங்க வராது, பயப்படும். ஸோ அதனாலையும் இது வந்து எல்லாமே சேர்ந்து கடல்லையும் வந்து இனச்சேர்க்கை பண்ணும். நான் சொன்னேன்ல கடல் சாரைகள், அந்த சீ கிரையட்ஸ் அப்படின்றது, அது வந்து நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும். அது வந்து இனச்சேர்க்கை பண்றதுக்கு நிலத்துக்கு தான் போகும், தீவுகளுக்கு வந்து போகும். போய் பாறைகள் பாறை இடுக்குகளுக்கு எல்லாம் பக்கத்துல நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அந்த கடல் சாரைகள் வந்து இனச்சேர்க்கை பண்ணிட்டு இருக்கும். இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் இந்த கடல் பாம்புகள் முழுக்க முழுக்க குட்டி தான் போடும். அது வந்து முட்டைலாம் போடாது. ஏன்னா கடல் நீர்ல முட்டை போட்டா ஆக்சிஜன் கிடைக்காம அந்த முட்டை வந்து அந்த முட்டையில இருந்து பாம்பு வராது. அதனால அது வந்து குட்டி தான் போடும். அது வந்து விவிபரஸ். ஆனா கடல் சாரைகள் வந்து முட்டை தான் போடும். அதுவும் வந்து அதுக்கு நிலத்துல வர்ற தன்மை இருக்குன்றனால கடல் சாரைகள் வந்து நிலத்துக்கு வந்துட்டு முட்டை போட்டுட்டு அது கிட்டத்தட்ட ஒரு நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது கடலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் 2-4 மாசம் கழிச்சு தான் அந்த முட்டை பொரிச்சு அதுல இருந்து குட்டி பாம்பு வெளியே வரும், கடல் சாரை வந்து. அது நேரா மறுபடியும் கடலை தேடி போயிடும். போன உடனே வேட்டையாடவும் ஆரம்பிச்சிடும். இதுக்கு இப்ப மேட்டிங் பண்றதுக்கு எதுவும் போட்டி வருமா இல்ல அந்த மாதிரி? அதே இந்த மேட்டிங் பால் அப்படின்றது இந்த கடல் சாரைகள்ல நடக்கும். ஒரு பெண் இருந்தா அதுக்காகவே ஒரு 5-6 ஆண் கடல் சாரைகள் வந்து பால்மை சுருண்டு போட்டி போடும். அதுவும் வந்து இந்த கடல் சாரைகள்ல வந்து நடக்கும். இந்த மாதிரி இந்த முட்டை போடுறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த கடல் சாரைகள் எதனால நிலத்துல வர முடியுதுன்னா, இது முழுசா இன்னும் நீர்ல வாழ்ற மாதிரி தகுதி அடையல, பரிணாம வளர்ச்சி அடையல. ஏன்னா இதனுடைய உடம்புல வந்து பெல்லி ஸ்கேல்ஸ் அப்படின்ற வயிற்று செதில்கள் வந்து இருக்கு. இதனால நிலத்துல ஊர்ந்து போக முடியும் மற்ற பாம்புகள் மாதிரி. ஆனா அந்த முழுக்க கடல் பாம்புகள் இருக்குல்ல, கடல்லையே வாழ்றது, அதனால வந்து நிலத்துக்கு வர முடியாது. நிலத்துக்கு வந்தாலும் அதனால ஊர்ந்து எல்லாம் போக முடியாது, ஏன்னா அதுக்கு செதில்கள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதனுடைய உடல் அமைப்பு இது நிலத்துக்கும் வர்றதுக்கும் நீர்லையும் வாழ்றதுக்கும் ஏத்த மாதிரி இருக்குது. சரி ப்ரோ, இப்போ நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம். இப்ப பாம்பு வந்து ஒரு ஃபெரமனை சுரக்குதுன்னு சொன்னீங்க, கரெக்டா? பாம்புக்கு வந்து மோப்ப சக்தி இல்லைன்னு நம்ம எல்லாம் சொல்லிடணும். இல்ல மோப்ப சக்தி இருக்கு. ஆனா இது கிடையாது, மூக்கு கிடையாது. அப்ப இல்ல, மூக்கும் இருக்குதான். ஆனா இது மூக்குனால சுவாசிக்க மட்டும்தான் செய்யும், அந்த மூக்கு துவாரங்கள்னால. இதனுடைய நாக்கு இருக்குல்ல, 2 நாக்கு வெளியே வரும். அந்த நாக்கை வச்சு மட்டும் அந்த வாசனையை பிடிச்சு இதனுடைய வாய்க்கு மேல வந்து ஜேக்கப்சன் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி உறுப்புகள் இருக்கு. அதுல வந்து அந்த வாசனையை வந்து என்னன்னு சொல்லி மோந்து பார்க்கும். அதன் மூலமா அந்த மோப்ப சக்தி இருக்கு அதுக்கு. ஸோ அதன் மூலமா அதுக்கு இறையோடைய வாசனையா தன் துணையோட வாசனையா அப்படின்றத பிரிச்சு பார்க்க தெரியும். துணை எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு அப்படின்றத கூட புரிஞ்சுக்க முடியும், கரெக்டா தேடி போயிடும். சரி ப்ரோ, இதுக்கான இனச்சேர்க்கைக்கான காலம்னு எதுவும் இருக்கா இல்ல ரேண்டமா எப்பனாலுமா? இனச்சேர்க்கைக்குன்னு சீசன் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பாம்புகளுக்கு வந்து நிறைய இப்ப வந்து ஒரு முட்டை போடணும்னாலோ குட்டி போடணும்னாலோ நிறைய சக்தி தேவை. அதே மாதிரி அதுக்கேற்ற வெப்பநிலை தேவை. அதுக்கப்புறம் அந்த சக்தி தேவைன்னா அப்ப நிறைய உணவு தேவை. அப்ப எந்த நேரத்துல அதிகமான மீன்கள் இருக்கும், எந்த வெப்ப சூழல் வந்து சரியா இருக்கும், ஸோ அந்த டயத்தை பார்த்து தான் இது வந்து அந்த சீசன்ல மட்டும்தான் இணை சேருமே ஒழிய மற்ற சீசன்லாம் இணை சேராது. சரி ப்ரோ, இது சேர்ந்துட்டா அடுத்து டைம் எடுக்குமா இல்ல அடுத்தும் ஒரு மாதிரி கண்டினியூஸா இனச்சேர்க்கை பண்ண முடியுமா? இல்ல, ஒரு தடவை இணை சேர்ந்துருச்சுன்னா ஆண் பாம்புகள் பொறுத்த வரைக்கும் அது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் சீசனுக்கு தான். ஆனா இதுவே வந்து பெண் பாம்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை இணை சேர்ந்துட்டா அது வந்து விந்தணுக்களை பயன்படுத்தி அங்க ஒரு 4-5 மாசத்துக்குள்ள கடல் சாரைகள் வந்து முட்டை போட முடியும். அது அதுக்கப்புறம் 2-4 மாசத்துக்குள்ள அதுல இருந்து குட்டி வெளியே வரும். இதுவே கடல் பாம்புகள் வந்து 6-9 மாசம் கழிச்சு குட்டியாவே வெளியே விட்டுரும். ஆனா இங்க என்னன்னா சில நேரங்கள்ல சரியான உணவு சரியான வெப்பநிலை கிடைக்கலன்னா அந்த விந்தணுக்களை அப்படியே பெண் பாம்புகள் வந்து தன்னுடைய உடம்புலயே வச்சிருக்கும். எப்ப வந்து அதுக்கு தேவையான சூழல் வருது, இப்ப குட்டி போட்டா கரெக்டா இருக்கும்னு தோணுதோ அப்ப அதுக்கேத்த மாதிரி அது வந்து கருத்தரித்தல் செய்யும். ஸோ அந்த ஒரு அற்புதமான விஷயமும் இந்த கடல் பாம்புகள்ல வந்து இருக்குது. சரி ப்ரோ, இப்ப இது வந்து குட்டி வந்து இந்த தாய் பாம்பே பாத்துக்கிறோமா இல்ல குட்டி போட்டுச்சுன்னா அதோட அது அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மலைப்பாம்பு தவிர பெரும்பாலான பாம்பு இனங்கள் வந்து தன்னுடைய குட்டிகளை பார்த்துக்கவே செய்யாது. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து குட்டி போட்டுட்டு இல்லைன்னா முட்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த குட்டி வெளியே வருது இல்ல, அது முட்டையில இருந்து வந்தாலும் அல்லது ஒரு தாயினுடைய உடம்புல இருந்து வந்தாலும் வந்த உடனே அதுக்கு வேட்டையாட தெரியும்.
அதுக்கு வந்து எப்படி நீந்தணும் தெரியும், எப்படி போகணும்னு தெரியும். அதாவது பிறக்கையிலேயே. ஆமா, அது கத்து கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. அதுவே தன்னை தற்காத்துக்கவும் செய்யும், மற்ற உயிரினங்களை வேட்டையாடவும். அந்த தைரியத்துல விட்டுட்டு போறாங்களா இல்ல எதனால விட்டுட்டு போறாங்க? இயற்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. இப்போ ஒரு உயிரினால ஒரு விஷயத்த வந்து செய்யவே முடியாது, அது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அப்ப அந்த உயிரினங்கள் எல்லாமே அந்த குட்டிகளையும் குஞ்சுகளையும் பாதுகாக்கும். உதாரணத்துக்கு காக்கா, இதெல்லாம் வந்து ஒரு தடவை முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சா அதை வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு எல்லாமே கற்றுக் கொடுத்து அது பறக்க தெரியணும், அதுக்கு எப்படி சாப்பிடணும்லாம் அதுக்கப்புறம் தான் விடும். ஆனால் இந்த பாம்புகள் பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே எல்லாமே பண்ண தெரியுதுல்ல, அப்போ எதுக்கு இதுக்கு கூட இருந்து நம்ம உணவு தேடி கொடுக்கணும்? அதனால இதுவே வந்து தனியாக வந்து வேட்டையாடி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி போகுது. ஓகே ப்ரோ, இப்போ இனச்சேர்க்கை பற்றி நம்ம பேசியாச்சு. எனக்கு இதில் எதுவும் கேள்வி இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? இதுல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு வேணா இருக்கு, அதை அடுத்து கேட்கலான்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்கலாம். இல்ல இதுல இவ்வளவுதான். சரி, இப்போ இவ்வளவு இனச்சேர்க்கை விஷயம் பேசியிருந்தோம்ல, இதுல ஏதாச்சும் சுவாரஸ்யமா இப்படி ஒரு இன்சிடென்ட் எந்த இதுலயுமே நடந்தது இல்லை அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? அப்படி இருக்கு. இப்ப கடல் பாம்புகள் அப்படின்னாலே கடல் நீர்ல வரும். கடல் நீர்னாலே அது உப்பு தண்ணி தான். ஆனா நன்னீர்ல வாழக்கூடிய கடல் பாம்புகள் இருக்கு, தண்ணி பாம்பு கிடையாது. தண்ணி பாம்பு நன்னீர்ல வாழும். நான் சொல்றது கடல் பாம்புகளே நன்னீர்ல வாழுது. அது எங்க அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற பிலிப்பீன்ஸ். அங்க வந்து லூசான் அப்படின்னு ஒரு தீவு, அங்க டால் லேக் அப்படின்னு ஒரு பெரிய ஏரி. அது வந்து அந்த காலத்துல கடலோட சேர்ந்து தான் இருந்தது. அந்த ஏரியும் கடலும் அப்படியே பக்கத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சு இருக்கும். அதனால என்ன நடக்கும்னா, இதுதான் கடல் இதுதான் ஏரின்னு வச்சுக்கோமே, அப்படியே சேர்ந்தே இருக்கும். அப்ப சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க வந்து எரிமலை வெடிப்பு நடந்தது. அதனால என்ன ஆயிருச்சு, எரிமலை சாம்பல்கள் எல்லாம் விழுந்து கடலை தனியாவும் ஏரிய தனியாவும் பிரிச்சிருச்சு. ஏரி தனியா பிரிஞ்சிட்டனால என்ன ஆயிருச்சுன்னா, ஏரியில இருக்கக்கூடிய உப்பு நீர் இருக்குல்ல, அது வந்து கடலோட கலக்காம இருக்கிறனாலேயே அதுல இருக்க உப்பு தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அங்க இருக்கிற மண்ணில் படியும், அதுக்கப்புறம் அந்த ஏரியில மழை பெய்யும், மழை தண்ணி சுத்தமான தண்ணியா இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற உப்பு தண்ணி வந்து சூரிய வெப்பத்தினால மேல போயிடும் நீராவியா மாதிரி. ஸோ இப்படி போக போக அந்த காலப்போக்குல அந்த ஏரி வந்து முழுமையா நன்னீர் ஏரியா வந்து மாறிடுச்சு. இப்ப அந்த டால் லேக் அப்படின்ற நன்னீர் ஏரி இருக்குல்ல, அங்க எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்னாடி கடல்ல இருந்து வந்திருக்கும்ல கடல் பாம்புகள், அது அங்க மாட்டிக்கிச்சு. இப்ப கடல் தனியா ஏரி தனியா பிரிஞ்ச உடனே ஹைட்ரோபிஸ் செம்பரி அப்படின்னு சொல்லி ஒரு இனம், அந்த கடல் பாம்பு இனம் தான் அங்க மாட்டிக்கிட்டனால அங்கேயே வாழ அது வந்து பழகிருச்சு அந்த நன்னீர்லயே வாழ்றதுக்கு. இப்ப அதனுடைய அடுத்தடுத்த வம்சாவளி இருக்குல்ல, அது தொடர்ந்து அந்த டால் லேக்ல வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால அங்க வந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கு. ஸோ கடல் நீர்ல வாழக்கூடிய பாம்பு இனம் வந்து நன்னீர்ல வாழ்றதுக்கு மாறினது. அதுவும் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 16ஆம் நூற்றாண்டு அந்த ரேஞ்சில் அப்படின்னா அது வந்து இதுதான். ஸோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ஓகே, வேற எதுவும் இந்த வீடியோல சொல்றதுக்கு இருக்கா? அப்புறம் அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல மலைப்பாம்புகள், ராஜநாகம் இது பத்தி எல்லாம் அதோட வாழ்க்கை முறையை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கும்ல, அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டினை ஏன்ப்பா கேட்காம விட்டேன்னா அந்த கொஸ்டினை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.